சாப்டர் 2. சூரியனை நோக்கிய அவரது இரண்டாவது பயணம் மிகவும் தீவிரமானது. சூழ்நிலைகள் அவரது முந்தைய வருகையிலிருந்து மாறிவிட்டன. முந்தைய வருகை பேரின்ப அறியாமையால் எழுந்தது. இந்த முறை அறிவுக்கான தாகமே உந்து சக்தியாக இருந்தது. கடைசியாக அவர் சவால் செய்யச் சென்றபோது இந்த முறை அவர் சரணடைய விரும்பினார். ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற செயல் இப்போது மன்னிப்பு கேட்கும் செயலாக மாறிவிட்டது. சூரிய கடவுள் அவரை மீண்டும் பார்த்ததில் திகிலடைந்தார். பல மணி நேரம் அவர் விழுங்கப்பட்டு உதவியற்ற நிலையில் விடப்பட்டதன் அதிர்ச்சியை அவர் இன்னும் நினைவில் வைத்திருந்தார். அந்த விரும்பத்தகாத நினைவு இன்னும் அவரது மனதில் பசுமையாக இருந்தது. அவமானத்தை யாரால் மறக்க முடியும், குறிப்பாக அது முழு வாழ்நாளிலும் ஒரு முறை மட்டுமே நடந்தால். ஆனால் அவர் கவனமாக பார்த்தபோது சிறுவன் கைகளை கட்டிக்கொண்டு பிரார்த்தனையில் நிற்பதை கண்டார். சூரிய கடவுள் ஆச்சரியப்பட்டார். உண்மையான பணிவு நிறைந்த குரலில், ஹனுமான், வணக்கத்திற்குரிய சூரியனே, நீங்கள் உலகின் சிறந்த ஆசிரியர் என்று நான் கேள்விப்பட்டேன். உலகம் முழுவதிலுமிருந்து ரிஷிகள் கல்வி பெற உங்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். என்னை உங்கள் பள்ளியில் சேர்க்க நீங்கள் மிகவும் கருணை காட்டுவீர்களா? அறிவை பெற நான் ஆர்வமாக உள்ளேன். அனைத்து சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அவரது இந்த நடத்தை குருவை மிகவும் கவர்ந்தது. அத்தகைய சீடர்கள் அரிதானவர்கள். உண்மையில் சூரிய கடவுள் அத்தகைய அர்ப்பணிப்புள்ள சீடர்களை தேடி கற்பிக்க தொடங்கினார். தகுதியானவர்களுக்கு அறிவை பரப்புவதில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்தின் காரணமாக. சூரிய ஒளியை கொடுத்து பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்யும் பரபரப்பான சேவைக்கு இடையில் சூரிய கடவுள் கற்பித்தலை மேற்கொண்டாள். இது மற்றொரு மாற்று தொழிலாகும். அனுமனை தனது பள்ளியில் சேர்ப்பதில் அவர் மகிழ்ச்சியடைந்தாலும் ஒரு சிறிய சிக்கல் இருந்தது. சேர்க்கைகள் நிரம்பியிருந்தன. ஆயிரக்கணக்கான முனிவர்களின் புதிய சேர்க்கைகளின் புதிய தொகுப்பை அவர் தொடங்கியிருந்தார். இந்த பள்ளியில் உள்ள ஒரே வகுப்பறை அவரது சொந்த ரதம் என்பதால் அவரது தெய்வீக வாகனத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே உச்ச வரம்பை அடைந்துவிட்டார், மேலும் அதற்கு மேல் இடமில்லை. இந்த சிக்கலை அனுமனின் முன் வைத்தபோது அவர் வெறுமனே சிரித்தார். பிரச்சினை இங்கே. பாடம் தொடங்கிய அன்று வகுப்பில் உள்ள மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வகுப்பில் ஒரு புதிய மாணவர் இருந்தார். இல்லை, ஆச்சரியத்திற்கு இது காரணமல்ல. ஆச்சரியம் என்னவென்றால் புதிய மாணவர் வகுப்பறையில் அல்ல, வெளியே நின்று கொண்டிருந்தார். வகுப்பு முன்னேறும்போது புதிய மாணவரும் அவ்வாறே செய்தார். அவர் ஒரு தேரின் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தார், அதே நேரத்தில் சூரிய கடவுளின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த அசைவு மற்றும் திருப்பங்களுக்கு மத்தியில் ஹனுமான் ஒரு வார்த்தை கூட பேசப்படுவதை தவறவிடவில்லை, கவனம் செலுத்தினார். ஒரு கட்டத்தில் மற்ற அனைத்து மாணவர்களும் தங்கள் குருவின் முகத்தை பார்க்கும்போது வகுப்பறைக்கு இணையாக பறக்கும் யோசனையில் ஹனுமான் சற்று சங்கடமாக உணர்ந்தார். இது ஆசார மீறல் என்று நினைத்து ஹனுமான் திரும்பி ஆசிரியரை எதிர்கொண்டு பின்னோக்கி பறக்கத் தொடங்கினார். மாணவர்கள் மீண்டும் ஒருமுறை திகைத்து போனார்கள். பின்னோக்கி பறக்கும்போது ஒருவர் எப்படி இவ்வளவு கவனம் செலுத்த முடியும்? சூரியனின் 60 சுற்றுப்பாதைகளில் ஹனுமான் அனைத்து வேதங்களையும் திறமையாக கற்றுக்கொண்டார். சூரிய கடவுள் ஒரு வார்த்தையை கூட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அனுமனின் மனதில் என்றென்றும் பதிந்தது. சூரிய கடவுள் தனது புதிய மாணவனால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவரை தழுவி ஆசீர்வதித்தார். தனது வழிகாட்டுதலின் கீழ் படிக்க அனுமதித்த தனது குருவுக்கு நன்றியுடன் ஹனுமான் தனது குரு தட்சிணை குருவுக்கு நன்றி தெரிவிக்கும் முறையான வெளிப்பாடு வழங்க விரும்பினார். சூரிய பகவான், அனுமனே, உன் திறமை, ஞானம் மற்றும் அடக்கமான நடத்தையால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். உன்னை போன்ற ஒரு சீடனை நான் இதுவரை பார்த்ததில்லை. நீ எனக்கு குரு தட்சிணை வழங்க விரும்பினால் தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய். என் மகன் சுக்ரீவன் தலைமறைவாக இருக்கிறான். பாலி அநியாயமாக தன் மனைவியை கடத்தி தன் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றியிருக்கிறான். பாலியை எதிர்கொள்ளாமல் இருக்க உதவியற்ற சுக்ரீவன் ரிஷிமுக மலையில் தஞ்சம் புகுந்துள்ளான். ஏனெனில் பூமியில் பாலி நுழைய முடியாத ஒரே இடம் இதுதான். என் மகனுக்கு உன் திறமையான வழிகாட்டுதல் தேவை. என்னை மகிழ்விக்க விரும்பினால் சுக்ரீவனின் அமைச்சராகி அவன் தனது ராஜ்யத்தை மீண்டும் பெற உதவுமாறு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். சூரிய பகவான் மீண்டும் அனுமனிடம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. குரங்கு கடவுள் இப்போது சுக்ரீவனுக்கும் பாலிக்கும் இடையில் ஒரு சுவரைப் போல நின்றார். வெறும் சுவர் அல்ல, ஒரு கோட்டை. பறக்கும் உதை. ஏன் அப்படி நடுங்குகிறாய்? ஒரு சாதாரண மனிதன் திடீரென்று காற்றில் காய்ந்த இலை போல நடுங்குவதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். சில துளிகள் கண்ணீரை தவிர வேறு எந்த பதிலும் இல்லாதபோது அனுமன் தனது 3 நண்பர்களை நோக்கி திரும்பினான். நண்பர்களும் குனிந்து கொண்டிருந்தார்கள். கேள்விக்கு பதிலளிக்க மிகவும் வெட்கப்பட்டார்கள். இது விசித்திரமாக இருந்தது.
மிகவும் வலிமையான மற்றும் புத்திசாலித்தனமான 4 சக்திவாய்ந்த குரங்குகள் ஏன் உணர்ச்சிவசப்பட்டு பாதுகாப்பற்ற குழந்தைகளைப் போல நடந்து கொண்டன. அவர் அவர்களிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டார். அவர்கள் அவரிடமிருந்து விலகிச் சென்றனர். பின்னர் திடீரென்று அது நடந்தது. கிராக் சத்தத்தை கேட்டு ஹனுமான் திரும்பி பார்த்தபோது சுக்ரீவன் தரையில் வலியால் துடிப்பதை கண்டான். அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனை பிடித்துக் கொள்ள முயன்றனர். ஹனுமனுக்கு புரியவில்லை. இங்கே என்ன நடக்கிறது? அந்த சத்தம் என்ன? சுக்ரீவன் எப்படி தரையில் விழுந்தான்? அவன் ஏன் தலையை வலியால் பிடித்து கொண்டிருந்தான்? இந்த சம்பவத்தால் அவனுடைய நண்பர்கள் ஆச்சரியப்படவில்லையா? இது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி போல. இந்த நேரத்தில் சுக்ரீவன் அமைதியடைந்து எழுந்து அமர்ந்திருந்தான். தலையை பிடித்து கொண்டு ஹனுமான், இது ஒரு நாளைக்கு 12 முறை குறிப்பிட்ட இடைவெளியில் நடக்கும் என்றார். என்ன நடந்தது சுக்ரீவா? தெளிவாக சொல்லுங்கள். இந்த விரும்பத்தகாத சம்பவத்தை பற்றி ஹனுமான் கவலைப்பட்டார். என் தந்தை சூரியன் என் சகோதரர் என்னை என் ராஜ்யத்திலிருந்து விரட்டி என் மனைவியை கடத்திய கதையை உன்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த கதையின் 2ஆம் பகுதியை அவன் சொல்லியிருக்க மாட்டான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு தந்தையாக அதை ஒப்புக்கொள்வது அவருக்கு மிகவும் சங்கடமாக இருந்திருக்கும். என் சகோதரன் பாலி ரிஷி முகம் கொண்ட மலையில் கால் வைத்தால் அவன் தலை வெடித்துவிடும் என்று மதங்க முனிவர் சபித்திருக்கிறார். அதனால்தான் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். சாபம் என் உயிரை காப்பாற்றியிருந்தாலும் இந்த மலையில் கால் வைக்காமல் ஒவ்வொரு நாளும் என்னை அவமானப்படுத்தவும் சித்திரவதை செய்யவும் பாலி ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டான். சுக்ரீவன் மீண்டும் நடுங்கத் தொடங்கினான். நேரம் வந்துவிட்டது. நேரமாகிவிட்டது. சுக்ரீவன் பயத்தில் தடுமாறினான். அனுமன் ஒரு கணம் வெறுப்புடன் பின்வாங்கினான். அந்த நேரத்தில் ஏதோ நடந்தது. கர்கா சுக்ரீவனின் தலையில் ஏதோ தாக்கியதை அனுமன் தன் கண்களின் ஓரத்திலிருந்து பார்க்க முடிந்தது. சுக்ரீவன் வலியால் தரையில் நெளிந்து கொண்டிருந்தான். விஷயத்தின் தீவிரத்தையும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அனுமன் புரிந்து கொண்டான். அவன் அருகில் அமர்ந்து முழு கதையையும் கேட்டான். ஒவ்வொரு நாளும் பாலி 4 கடல்களிலும் என் தந்தை சூரியனுக்கு தனது காணிக்கைகளை வழங்குகிறான். ஒரு தாவலில் அவர் தென் கடலில் இருந்து வட கடலுக்கு செல்கிறார். 2வது தாவலில் கிழக்கு நோக்கியும் பின்னர் மேற்கு நோக்கியும் குதிக்கிறார். ஒவ்வொரு தாவலிலும் அவன் ரிஷிமுக் மலையை கடந்து என் தலையில் உதைத்துவிட்டு நகர்கிறான். ஒரு நாளைக்கு 3 முறை என் சகோதரனிடமிருந்து எனக்கு 4 உதைகள் கிடைக்கின்றன. உதைகளின் சரியான நேரம் தெரிந்திருந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்ள என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் இப்படி சித்திரவதை செய்யப்படுவதை என் நண்பர்கள் அறிந்திருந்தாலும் பாலியின் சக்திக்கு முன்னால் அவர்கள் சமமாக உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவனது வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாதவை. நாம் அவனை பார்ப்பதற்கு முன்பே அவன் மறைந்து விடுகிறான். உண்மையில் கிஷ்கிந்தா முழுவதும் பாலியின் சக்திக்கு முன்னால் நடுங்குகிறது. சுக்ரீவன் மீண்டும் நடுங்கத் தொடங்கினான். இந்த முறை அனுமன் தயாராக இருந்தான். திடீரென்று பாலி மிக வேகமாக கீழே வந்து தனது முழு பலத்தையும் தனது கால்களில் செலுத்தி தனது உதைகளை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதை கண்டான். பாலியின் பாதங்கள் சுக்ரீவனின் தலையை அடைந்தவுடன் அனுமன் தனது 2 கால்களையும் ஒரு கையால் பிடித்தான். விரைவில் உதைய எதிர்பார்த்த சுக்ரீவன் கண்களை மூடிக்கொண்டு பயந்தான். ஆனால் எதுவும் நடக்காதபோது அவன் மெதுவாக கண்களை திறந்து பாலியின் கால்கள் ஹனுமானின் பிடியில் தொங்குவதைக் கண்டான். அனுமனின் தைரியத்தை கண்டு பாலி திகைத்தான். அவரது சக்தியை யாரும் குறைத்து மதிப்பிட்டதில்லை. அனுமனை விடுவிப்பதற்காக அவர் தனது கால்களை இன்னும் அதிகமாக இழுத்தார். அவர் உறுதியாக நின்றார். இப்போது பாலி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினார். ஆனாலும் அவர் உறுதியாக நின்றார். இந்த குரங்கு யார் என்று பாலி யோசித்தான். பின்னர் அவர் பஞ்சதாதுவால் செய்யப்பட்ட காதணிகளை பார்த்தார். அவர் திகிலடைந்தார். அவர் கொல்ல முயன்ற அதே சிறுவன் இது. அவர் அனுமனின் சக்தியை பற்றி கேள்விப்பட்டிருந்தார், ஆனால் அதை ஒருபோதும் அனுபவித்ததில்லை. இந்த நேரத்தில் பாலியின் கால்களில் அனுமனின் பிடி இறுக்கமடைந்து பாலி காயமடைந்தார். பின்னர் ஹனுமான் அவரை கீழே இழுக்கத் தொடங்கினார். தான் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை பாலி உணர்ந்தார். அதை நினைத்து நடுங்கத் தொடங்கினார். எப்படியாவது அனுமனின் பிடியிலிருந்து வெளியேற அவர் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது அனைத்து பலமும் அவரை தவறவிட்டது. ஒரு பார்வையில் தனது எதிரியின் பாதி சக்தியை பெறும் வரம் கூட அவருக்கு பயனற்றதாக தோன்றியது. அது அனுமனுக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. விரைவில் சுக்ரீவனும் மற்ற அனைத்து குரங்குகளும் ஹனுமான் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர். அவர்கள் கிளர்ந்தெழுந்து ஹனுமானை தரையில் வீசி அவரது திமிர்பிடித்த தலையை உடைக்க தூண்டத் தொடங்கினர். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்த உதவியற்ற பாலி ஹனுமானிடம் கெஞ்சத் தொடங்கினார்.
ரிஷி முகமலைக்கு திரும்ப மாட்டேன் என்றும் சுக்ரீவனை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் சபதம் செய்தார். அவரது பரிதாபகரமான வேண்டுகோளை கருத்தில் கொண்டு ஹனுமான் மனந்திரும்பினார். பாலி பறந்து செல்லும்போது இது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என்பதை அனுமன் உணர்ந்தான். அவன் வேறு ஏதாவது தெளிவான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும், இல்லையெனில் தீர்வு அவனை கண்டுபிடிக்கும். மற்றவர்களை அவர்களின் பலவீனமான புள்ளியில் நீங்கள் உதைக்கும்போது காலம் உங்களுக்கு வலிமையான புள்ளியில் வலிமிகுந்த உதை கொடுக்க நேரம் அளிக்கிறது. பரிபூரணவாதி பிச்சைக்காரன். பாலி திரும்பி வந்துவிட்டான். ஒரு குரங்கு முழு வேகத்தில் ஓடி அனுமனை தாக்கியது. பாலி எப்படி இவ்வளவு விரைவாக திரும்பினான்? பதுங்கியிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்ள ஹனுமன் எழுந்து நின்றான். ஆபத்து சுக்ரீவனையும் அவனது 4 நெருங்கிய தோழர்களையும் சிறிது நேரத்தில் சூழ்ந்தது. அவர்கள் அவனது விரல்களின் திசையை பின்பற்றி பாறையின் விளிம்பை அடைந்தனர். 2 பருமனான அகன்ற மார்புடைய மனிதர்கள் ரிஷி முகமலையின் அடிவாரத்தில் வில்லுடன் அருகருகே நடந்தனர். மற்ற 4வரும் பாலி எங்கே என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் விசித்திரமான தோற்றத்தை புரிந்து கொள்ள முயன்ற சுக்ரீவன் இந்த இருவரும் பாலியால் தன்னை அழிக்க அனுப்பப்பட்டதாக விளக்கினார். அனுமனை கண்டதும் சுக்ரீவன் மாறுவேடத்தில் சென்று இவர்கள் இருவரும் யார் என்பதை கண்டுபிடி. இவர்கள் பாலியின் ஆட்கள் என்றால் என் மரணத்திற்கு நான் தயாராகட்டும். எதிரி வலிமையானவராக இருந்தால் நான் தப்பிப்பது சாத்தியமில்லை. ஆனால் இவர்கள் பாலியின் நண்பர்கள் இல்லை என்றால் அவர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். நட்பு ஒப்பந்தத்தை முன்மொழிந்து பாலியை நசுக்க ஒரு வழிமுறையாக பயன்படுத்துவோம் என்றான். துறவியாக மாறுவேடமிட்ட ஹனுமான் அழகான தோற்றமுடைய 2 துறவி வீரர்களை நோக்கி மலையிலிருந்து இறங்கி நடந்தான். விரைவில் அவர்கள் அவன் முன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் அவனுக்குள் ஏதோ நடக்கத் தொடங்கியது. அவன் எலும்புகள் உருகுவது போல் உணர்ந்தான். சிறிது நேரம் அவனால் பேசவோ சிந்திக்கவோ முடியவில்லை. அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. விரைவில் அவன் வந்ததன் நோக்கத்தை நினைவு கூர்ந்ததும் அவன் பேச ஆரம்பித்தான். ஓ ஹீரோக்களே, நீங்கள் யார்? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? துறவியாக உடையணிந்திருந்தாலும் உங்கள் அழகும் வலிமையும் தெய்வங்களை கூட வெட்கப்படுத்தியது. உங்கள் வானவில் போன்ற வலுவான வில்லுகளால் யார் மயங்க மாட்டார்கள்? உங்கள் சிங்கம் போன்ற நடை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஆட்சி செய்ய விதிக்கப்பட்டவர் ஒரு துறவி வேடத்தில் நடிக்க அல்ல. இந்த இனிமை மற்றும் வலிமையின் கலவையானது நீங்கள் அசாதாரண மக்களுக்காக அசாதாரண பணிகளுக்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு உணர்த்துகிறது. உங்களை பற்றி மேலும் அறியும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே அவர்களில் ஒருவர், உங்கள் கேள்விகளுக்கு விரைவில் பதிலளிப்போம். முதலில் கிழிந்த ஆடைகளில் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இவ்வளவு அரிய மற்றும் விலையுயர்ந்த வைர நெக்லஸை அணிய முடியும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த கேள்வியை கேட்டதும் ஹனுமான் மகிழ்ச்சியால் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்தார். அவர் தனது குழந்தை பருவத்தில் கேட்ட பிரம்மாவின் வார்த்தைகளை உடனடியாக நினைவு கூர்ந்தார். இவர்தான் தனது குரு, அவருக்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தார். இதை உணர்ந்தவுடன் அவர் தனது மாறுவேடத்தை கைவிட்டு தனது அசல் வடிவத்தில் தோன்றினார். அவரது அறிமுகத்தை கேட்டதும் ஹனுமான் உடனடியாக நான் சுக்ரீவரின் மந்திரி என்று அறிவித்தார். இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தார். அவர் ஒரு சிறிய குழப்பத்தை கவனித்தார். அவரது எஜமானர் ஒரு அடி பின்வாங்கி தனது சகோதரர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள அனுமதித்தார். சகோதரர், இவர் அயோத்தியின் ராஜா தசரதரின் மகன் ராமன் என்றார். உலகம் என்னை அவருடைய சகோதரன் லட்சுமணன் என்று அறிந்திருக்கிறது. ஆனால் நான் என்னை அவருடைய தகுதியான வேலைக்காரனாக கருதுகிறேன். நாங்கள் எங்கள் ராஜ்யத்திலிருந்து 14 வருடங்களாக நாடுகடத்தப்பட்டு கடந்த 13 வருடங்களாக தண்டகாரண்ய காட்டில் கழித்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக ராமரின் மனைவி சீதையை அரக்கன் ராவணன் கடத்தி சென்று விட்டான். அவளை கண்டுபிடிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். சுக்ரீவனின் மந்திரியாக தன்னை அறிவித்ததற்காக அனுமன் தன்னைத்தானே சபித்து கொண்டான். லட்சுமணனின் பணிவான அறிமுகத்தை கேட்டதும் அவன் இன்னும் மோசமாக உணர்ந்தான். சரியான நேரத்தில் தன் தவறை திருத்திக் கொள்ள முடிவு செய்தான். பாலியிடம் தன் மனைவியையும் ராஜ்யத்தையும் இழந்த பிறகு இதே போன்ற சூழ்நிலையில் இருந்த சுக்ரீவனை நண்பனாக்க அனுமன் அழைத்தான். சுக்ரீவனுக்கு தனது வருகையை பற்றி தெரிவிக்க ஹனுமான் ஒரு கணம் விலகிச் சென்றபோது ராமர் அனுமனின் பேச்சை ஆராய்ந்து லட்சுமணனிடம் தனது எண்ணங்களை தெரிவித்தார். அவர், நீங்கள் அனுமனின் பேச்சை கேட்டீர்களா என்றார். அவரது பேச்சு ஒரு அற்புதமான வசீகரத்தை கொண்டிருந்தது. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவை இனிமையானவை, மென்மையானவை மற்றும் ஆழமானவை. அவரது பேச்சின் சாராம்சம் இதயத்திற்கு இதமாக இருந்தது.
இப்படி பேச அவர் ரிக் வேதம், யஜுர் வேதம் மற்றும் சாம வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவர் இந்த வேதங்களை படித்திருக்காவிட்டால் அவர் இவ்வளவு பணிவாக இருந்திருக்க முடியாது. அவர் தகுதியான குருக்களிடமிருந்து கல்வியை பெற்றிருக்க வேண்டும். ரிக்வேத அறிவு ஒருவரை பணிவாக ஆக்குகிறது. அந்த அறிவை நினைவில் வைத்துக் கொள்ளவும் இனப்பெருக்கம் செய்யவும் சக்தியை அளிக்கிறது. யஜுர் வேத அறிவு நினைவாற்றலை கூர்மைப்படுத்துகிறது. சாமவேத அறிவு இசையில் முழுமையை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாடல் போல மாறுகிறது. நிச்சயமாக அவர் இலக்கணம் அல்லது தொடரியல் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அவரது வாக்கியங்களின் அமைப்பில் எந்த பிழையும் இல்லை. அவர் நிறைய பேசினார், ஆனால் அவர் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவரது பேச்சு மிகவும் சரியானதாக இருந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட வேகத்திலும் தொனியிலும் தொடங்கி அதே வேகத்திலும் தொனியிலும் முடிவடையும். வயிற்றில் அல்லது அன்னத்திலிருந்து எந்த வார்த்தைகளை பேச வேண்டும், மூக்கை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பேசும்போது அவரது கவனம் ஒரு முறை கூட மாறவில்லை. கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இல்லாமல் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்த முடியாது. உயர்த்தப்பட்ட வாளை கொண்ட எதிரியை கூட தோற்கடிக்கும் சக்தி அவரது வார்த்தைகளுக்கு உண்டு. அத்தகைய ஒருவரை எனக்கு துணையாக கிடைத்தால் நான் வெற்றியை அடைய முடியும். அனுமனின் அகன்ற தோள்களில் அமர்ந்து ராமரும் லட்சுமணரும் முனிவர் முகம் கொண்ட மலையின் உச்சியில் ஏறத் தொடங்கினர். இருவரும் இந்த மனிதரை மிகவும் பாராட்டினர். இருப்பினும் அனுமன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி முந்தைய நாள் செய்த தவறை சரிசெய்வதில் அக்கறை கொண்டிருந்தார். நுட்பமான தவறை சமாளிக்க நுணுக்கம் மட்டுமே ஒரே வழி என்று அவர் முடிவு செய்தார். சுக்ரீவன் அதை எதிர்கொள்ள ஆர்வமாக இருந்ததைப் போலவே அதை சரிசெய்ய அவர் தயாராக இருந்தார். ஒரு உண்மையான குருவின் கவனமான பார்வையின் கீழ் ஒருவரின் பாசாங்குகள் உருகி மறைக்கப்பட்ட நற்பண்புகள் வளரும். பேச்சு என்பது உங்கள் இதயத்தின் நறுமணத்தை வெளிப்படுத்தும் காற்று. சரியான நோக்கத்துடன் கூடிய நல்ல பேச்சு ஒரு மனம் கொண்ட இதயத்தை வெளிப்படுத்துகிறது. கிண்டலுடன் கூடிய கடுமையான பேச்சு ஒரு துர்நாற்றம் வீசும் இதயத்தை குறிக்கிறது. பொறுப்பை மறுக்கும் குழப்பமான பேச்சு ஒரு சோகமான இதயத்தின் அடையாளமாகும். ஒரு நண்பருக்கு துரோகம். மூவரும் பாறையை அடைந்தபோது அவர்கள் சுக்ரீவனை நேருக்கு நேர் பார்த்தார்கள். அவர் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு புதியவரை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அனுமன் மண்டியிட்டு சகோதரர்களை கீழே இறங்க அனுமதித்தார். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ராமரின் நிலையை புரிந்துகொண்டு அவருடன் தெளிவாக பழகியதால் சுக்ரீவன் தனது கையை நீட்டி ராமரை தனது புதிய நண்பராக வரவேற்றார். ராமர் அவரது வரவேற்பை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு கையை நீட்டினார். அவர்கள் பழைய நண்பர்களைப் போல கைகுலுக்கியபோது ஹனுமான் வெறுப்புடன் தலையை ஆட்டினார். ராமர் தனது மரியாதைக்குரிய தெய்வம் என்பதையும் அவரை வெறும் நண்பராக கருதக்கூடாது என்பதையும் சுக்ரீவன் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் யோசித்தார். அழகிய ரிஷிமுக மலையை அவர்களுக்கு சுற்றி பார்த்த பிறகு சுக்ரீவன் அவர்களை மலையின் உச்சிக்கு அழைத்துச் சென்று ஒரு சால் மரத்தின் ஒரு பெரிய கிளையை பறித்தான். அதை கீழே வைத்து ராமருக்கு இருக்கையாக கொடுத்தார். ராமர் அதற்கு சம்மதித்து கிளையின் ஒரு பக்கத்தில் அமர்ந்தார். சுக்ரீவன் மறுபுறம் அமர்ந்து லட்சுமணனை நோக்கி கண்களை மூடினார். இந்த உணர்வின்மையை கண்ட அனுமன் வெறுப்புடன் தலையை ஆட்டினார். ராமரும் இந்த பெரிய தவறை கண்டு வருத்தப்பட்டார். ஹனுமான் விரைவாக துள்ளி குதித்து சந்தன மரத்தின் இன்னும் சிறந்த கிளையை பறித்தான். அதை ராமருக்கு அருகில் வைத்து லட்சுமணனுக்கு ஒரு இருக்கையை வழங்கினார். லட்சுமணன் அமர்ந்தவுடன் ஹனுமனும் லட்சுமணருக்கு அருகில் தரையில் அமர்ந்தான். லட்சுமணனுக்கு அருகில் உட்கார தகுதியற்றவன் என்று உணர்ந்தான். ராமருக்கு அருகில் உட்கார தகுதியற்றவன் என்று உணர்ந்தான். அனுமனின் உணர்திறன் ராமரை மிகவும் கவர்ந்தது. சுக்ரீவனுக்கு பணிவு பற்றிய பாடத்தை கற்பிக்கவும் லட்சுமணனை அவமரியாதை செய்ததற்கு தண்டனையாகவும் பாலியுடன் சண்டையிட சுக்ரீவரை ராமர் அனுப்பினார். கோழைத்தனமான சகோதரன் சண்டையில் மோசமாக தாக்கப்பட்டான். பின்னர் பாலியை கொல்ல முடியாததற்கு இரண்டு சகோதரர்களும் ஒரே மாதிரியாக இருப்பதாக ஒரு சாக்குப்போக்கு கூறினார். ராமர் லட்சுமணனிடம் சுக்ரீவனை மாலை அணிவிக்கச் சொன்னார். இதனால் இரண்டு சகோதரர்களும் வேறுபடுத்தப்படுவார்கள். சுக்ரீவன் லட்சுமணனிடமிருந்து மாலையை வாங்க குனிந்தபோது ராமர் அதை மன்னிப்பு செயலாக எடுத்து கொண்டார். இந்த முறை ராமர் சுக்ரீவனை பாலியின் கைகளால் துன்பப்படுத்த விடவில்லை. பாலி சரித்திரமாக மாறியபோது சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் ராஜாவாக நியமிக்கப்பட்டார். அரச அதிகாரத்துடன் மன்னர் ஆனந்த் மற்றும் மன்னர் மரதி. சக்தியும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக வாழும் இடத்தில் வெற்றியும் உறவுகளும் இணக்கமாக வாழ்கின்றன. மறந்து போன அர்ப்பணிப்பு. வெளியே வா சுக்ரீவா, முட்டாள் குரங்கு. சுக்ரீவனின் அரண்மனைக்கு முன்னால் ஒரு நெருப்பு பந்து முன்னும் பின்னுமாக சுழன்றது. நன்றி கெட்டவனே, உன் நண்பன் வலியில் இருக்கும்போது உன்னால் எப்படி அனுபவிக்க முடியும்?
சுக்ரீவனின் வீரர்களுக்கு இந்த மனிதனுக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. தங்கள் எஜமானனை அவன் பெயரால் அழைத்த பிறகு அதுவும் அறியாமலேயே அவனது தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்திருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். ராஜாவின் தனிப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி இருக்க அவர்கள் முடிவு செய்தனர். குறிப்பாக ராஜா பதிலளிக்காதபோது குறைந்தபட்சம் அவர்களிடமிருந்தும் அதையே எதிர்பார்த்ததாக அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆரம்பத்தில் சுக்ரீவன் துஷ்பிரயோகத்திற்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். ஆனால் அது தொடர்ந்தபோது அவரால் அதை தாங்க முடியவில்லை. அது தனது குடிமக்களுக்கு முன்னால் தனது கௌரவத்தை பற்றிய கேள்வி. சுக்ரீவன் தனது படுக்கையறை ஜன்னலின் மூலையில் இருந்து லட்சுமணனை பார்த்தபோது அவரது கோபத்தை புரிந்து கொண்டார். கோபமடைந்த லட்சுமணனை சமாதானப்படுத்த ஞானியான தாராவை அனுப்பினார். தாரா எப்படியோ தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். லட்சுமணன் அமைதியடைந்த பிறகு சுக்ரீவன் வெளியே சென்றான். இதற்கிடையில் அனுமனும் அவனுடன் சேர்ந்து கொண்டான். லட்சுமணன் சொற்ப வார்த்தைகளையும் பல செயல்களையும் கொண்டவன் என்பதை அனுமன் அறிந்திருந்தான். இதையெல்லாம் தனியாக கையாள அனுமதித்தால் சுக்ரீவனுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. அனுமன் சுக்ரீவனிடம் பேசி தான் அளித்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினான். அவன், கடந்த 4 மாதங்களாக ராமர் நீ அவனுக்கு உதவத் தொடங்குவதற்காக பொறுமையாக காத்திருக்கிறான். நீ உன் அரண்மனையில் உன் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். அதே நேரத்தில் ராமர் தன் காதலியை பிரிந்து தனியாக அவதிப்படுகிறார். முன்பு மழைக்காலம் உன் செயலற்ற தன்மைக்கு ஒரு சாக்காக இருந்தது. ஆனால் இப்போது நீண்ட காலமாக மழை பெய்து வருகிறது. ஏன் தாமதிக்கிறீர்கள்? பகவான் ராமர் எவ்வளவு விரைவாக பாலியை கொன்று உன் உயிரை காப்பாற்றினார் என்பது உனக்கு நினைவில்லையா? அதிகப்படியான இன்பம் உன் அறிவை மழுங்கடித்து விட்டதா? பகவான் ராமரை உனக்கு தெரியாதா? உன் சொந்த நலனுக்காக ராமரிடம் அடைக்கலம் தேடி இந்த காலவரையற்ற தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன். ராமர் மிகவும் கருணையுள்ளவர். அவர் நிச்சயமாக உன்னை மன்னிப்பார். நன்றியின்மை என்பது தீமைகளில் மிகப்பெரியது. என் அன்பான ராஜா, நன்றியின்மையை கைவிட்டு நித்திய செழிப்பை தழுவுங்கள். அனுமனின் வார்த்தைகள் சுக்ரீவனுக்கு அர்ப்பணிப்பு மற்றும் இரக்க உணர்வை ஏற்படுத்தியது. அவர் ஒரு கணத்தில் தனது செயலற்ற தன்மையை கடந்துவிட்டார். அவர் தன்னால் முடிந்ததை செய்ய தயாரானார். சிறிது நேரத்தில் சுக்ரீவன் தனது படைகளை அனுப்பி தேவையான உத்தரவுகளை வழங்கினார். விரைவில் மில்லியன் கணக்கான குரங்குகள் கிஷ்கிந்தாவிற்கு படையெடுக்க தொடங்கின. தேடல் நடவடிக்கை தொடங்கியது. ஒரு உதவியை பெறுவதில் மகிழ்ச்சி அதற்கு ஈடாக வேண்டும் என்ற விருப்பத்தால் மாற்றப்படும்போது அமைதியான நன்றியுணர்வு கேட்கக்கூடிய உறுதிப்பாடாக மாறும். நன்றியுணர்வின் ஆழம் வளரும்போது உறுதிமொழியில் நிலைத்தன்மை எளிதாகிறது. நம்பகமான தலைவர். கழுகு கீழே கண்டதை கண்டு ஒரு கணம் பயந்தது. ஒரு புதிய கடல். ஒரே இரவில் ஒரு புதிய கடல் எப்படி தோன்ற முடியும்? குழப்பமடைந்த கழுகு அதை சரிபார்க்க தண்ணீரில் குதித்தது. விரைவில் அது பயந்தது. இது ஒரு கடல் அல்ல, ஆனால் ஒரு படை. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு வடிவமும் தெரிந்தன. அந்த எண்ணிக்கை மிக பெரியதாக இருந்ததால் மேலிருந்து பார்க்கும்போது அது சுழலும் கடல் என்று தவறாக கருதப்படலாம். இது கிஷ்கிந்தா மன்னர் சுக்ரீவனின் குரங்கு படை. அவரது சகோதரர் ஒரு பெரிய ராஜ்யத்தை விட்டுச் சென்றிருந்ததால் எந்த குரங்கும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த படை அதற்கு ஒரு வாழும் சான்றாக இருந்தது. கிஷ்கிந்தா பூமியிலிருந்து ஒரு உயர் கட்டளையை பிறப்பித்தவுடன் உலகம் முழுவதிலுமிருந்து மில்லியன் கணக்கான குரங்குகள் இரவோடு இரவாக அங்கு வந்தன. புதிய மன்னர் சுக்ரீவன் படையை 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவரை நியமித்தார். ஒவ்வொரு பகுதிக்கும் பயணத்தை நடத்த ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது. சீதையை தேடும் பணி மிகுந்த ஆர்வத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்களின் நேர்மையை உறுதிப்படுத்த சில ரத்தினங்கள் வழங்கப்பட்டன. 4 குழுக்களில் அங்கதன் தலைமையிலான குழுவில் ஞானி ஜாம்பவான் மற்றும் வீரமிக்க ஹனுமான் உள்ளிட்டோர் அடங்குவர். இந்த 3 சக்திவாய்ந்த பெரிய மனிதர்களும் குழுவில் இருந்ததால் தெற்கு நோக்கிய திசை அவர்களுக்கு சிறந்த வழி என்பது தெளிவாக தெரிந்தது. ராமர் ஏற்கனவே அனைவருக்கும் தலைவணங்கி அவர்களின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தாலும் அவர் இன்னும் அனுமனை மட்டுமே நேரில் சந்திக்க தேர்ந்தெடுத்தார். அனுமனுக்கு இது ஒரு அற்புதமான தருணம். ராமர் தன்னை தனியாக சந்திக்க விரும்புவதாக கேள்விப்பட்டபோது அவரால் அதை நம்ப முடியவில்லை. கடந்த 4 மாதங்களாக சுக்ரீவனின் வேலைக்காரன் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முட்டாள்தனமான ஆனால் கவனக்குறைவான தவறை செய்ததிலிருந்து ராமர் விரக்தியடைந்த நிலையில் அவரிடமிருந்து விலகி இருந்தார். அவர் தனது நடத்தை மற்றும் செயல்களால் இறைவனை பிரியப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஆனால் இவை அனைத்தும் இறைவனின் மீது விரும்பிய விளைவை ஏற்படுத்தவில்லை என்று தோன்றியது. இருப்பினும் இந்த அழைப்பு நுட்பமான விளைவு நிகழ்ந்ததற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. தான் செய்ததெல்லாம் ராமரால் கவனிக்கப்படாமல் போகவில்லை என்பதை அனுமன் உணர்ந்தார்.
மனதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஹனுமான் தனது இறைவனை சந்திக்க ஓடினார். ராமர் ஒரு பாறையில் அமர்ந்து கையில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார். ஹனுமான் தான் வைத்திருப்பதை தன் பார்வையால் பார்க்க முடியாவிட்டாலும் அது எதுவாக இருந்தாலும் அது ராமரின் வாழ்க்கைதான் என்பதை அவர் உடனடியாக உணர்ந்தார். அனுமன் இறைவனின் அருகில் மண்டியிட்டபோது அவரது இதயத்தில் ஒரு விஷயம் எழுந்தது. அனுமன், உங்கள் திறமைகளில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. யாராவது சீதையை கண்டுபிடிக்க முடிந்தால் அது நீதான். எனவே எங்கள் நித்திய பந்தத்தை குறிக்கும் ஒரு மோதிரத்தை எனக்கு தருமாறு இறைவன் உங்களிடம் கேட்டார். பின்னர் ராமர் அந்த மோதிரத்தை அனுமனுக்கு கொடுத்தார். இந்த மோதிரம் சீதையின் அப்பாவித்தனத்தை குறிக்கிறது என்று ராமர் கூறினார். தனக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சம்பவத்தை அவர் விவரித்தார். அவர், ஒரு நாள் சீதா என் பாதங்களை மசாஜ் செய்து கொண்டிருந்தாள் என்றார். திடீரென்று அவள் தன் விரலிலிருந்து மோதிரத்தை கழற்றி தரையில் எறிந்தாள். அவருடைய விசித்திரமான நடத்தைக்கான காரணத்தை நான் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் கடைசியாக ஒரு எளிய கிரானைட் கல் உங்கள் பாதங்களை தொட்டபோது அது பூமியின் மிக அழகான பெண்ணான அகல்யாவாக மாறியது. இந்த மோதிரத்தில் உள்ள வைரக்கல் அதே பாதங்களை தொட்டால் என்ன செய்வது என்றார். அது உயர்ந்த அழகு வடிவமாக மாறும் என்று அவள் நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு போட்டியாளர் தேவையில்லை. தன்னை விட அழகான ஒருவரை அவள் விரும்பவில்லை. மாயையின் மூலத்தையும் விரும்பவில்லை. பின்னர் சீதை கல் மோதிரத்தை தூக்கி எறிந்தாள். இந்த நேரத்தில் ராமரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. சீதைக்கு காடு என்றால் என்ன என்று தெரியாது என்று அவர் விளக்கினார். நகரம் எங்கே முடிகிறது, காடு எங்கே தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. வஞ்சகமான அரக்கர்களின் நாட்டில் ஒரு அப்பாவி தெய்வம் எப்படி வாழ முடியும் என்று அவர் யோசித்தார். பின்னர் ராமர் சீதையின் ஒவ்வொரு பகுதியின் அழகையும் ஹனுமானிடம் விவரித்தார். அவரை அடையாளம் காண உதவினார். ஸ்ரீராமரின் விளக்கம் மிகவும் உயிரோட்டமானது. சீதையின் வசீகரத்தால் ஒருவர் முழுமையாக கவரப்பட முடியும். அனுமன் ஒரு பிரம்மச்சாரி. அவர் தனது வாழ்நாளில் அவரது கால்களுக்கு அப்பால் ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. ஸ்ரீராமர் தனது மனைவியின் அழகை பற்றிய விளக்கம் குறைபாடற்றது. ஸ்ரீராமரின் வெளிப்பாட்டின் சாராம்சம் நம்பிக்கை. 4 மாத குறுகிய காலத்தில் அனுமன் ஸ்ரீராமரின் நம்பிக்கையை வென்றார். இந்த ஒரு செயலின் மூலம் ஒரு குறைபாடற்ற ஆளுமை என்றால் என்ன, ஒரு நல்ல கல்வியின் இறுதி முடிவு என்ன என்பதை ஸ்ரீராமர் உலகிற்கு காட்டினார். ஸ்ரீராமரின் கூற்றுப்படி அனுமன் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள மனிதர். நம்பிக்கை என்பது ஒரு பணியை முடிப்பதல்ல. நம்பிக்கை என்பது உண்மையில் சாதனை என்று அர்த்தமல்ல. வாழ்க்கை என்பது உண்மையை கண்டறியும் போராட்டம். சாப்டர் 3 தொடரும்.